ட்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவரை அதிரடியா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, போய் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இதனால தான் ஆளுநர் அவர்கள் கேரளால இருந்து அவசர அவசரமா புறப்பட்டு வந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி இருக்கு. ஏன் இபிஎஸ் ஆளுநரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு அமைச்சரவை விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்து சட்டமன்றத்துக்குள்ளவே இந்த பேச்சுகள் ரொம்ப அடிப்படுது. நீங்க வெளியில பேசுறது விமர்சனங்களா வச்சுக்கலாம், ஒரு அலிகேஷனா வச்சுக்கலாம், ஒரு ரூமரா வச்சுக்கலாம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள பேசுறது எல்லாமே அவை குறிப்புல இடம்பெறும். அது பாத்தீங்கன்னா ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்டு. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு 2026ல விஜய்னு ஒருத்தர் இருந்தாராப்பா, அவர் அமைச்சரவையில இதெல்லாம் பேசினாங்களாமே, என்னென்ன பேசினாங்க நீங்க எடுத்து பார்த்தா அதெல்லாம் இருக்கும், பதிவா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவை குறிப்பில் அது ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல ஒரு அலிகேஷன் எழும்புது. என்ன பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் நடந்திருக்கு, பண ஆசையை காட்டி அமைச்சர்களை அதிமுகவில இருந்து விலைக்கு வாங்கறதுக்கு பாக்குறாங்க, குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அது மாத்திரம் இல்லாம அந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் எதிர்த்தும் பதில் சொல்லல, அது மறுக்கவும் கிடையாது. சோ அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா, அப்ப இது ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் என்ன பண்ணணும், எதிர்த்து பேசியிருக்கணும், இல்ல மறுத்து இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் போய் குற்றச்சாட்டு, ஏன்னா இது மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லணும். சோ அவங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கணும். சோ எதுவுமே சொல்லாம விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, கடந்து போறாரு. சோ இப்படி பார்க்கும்பொழுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா நீங்க உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சட்டமன்றத்துக்குள்ள சொல்லக்கூடாது. சொன்னா உங்க மேல என்ன பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கலாம். சோ அந்த அளவுக்கு சட்டமன்றத்துக்குள்ள உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படின்ற ஒரு விதிகள் இருக்கு. சோ இப்படி இருக்கும்பொழுது இவங்க ஆளும் தரப்புக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. குதிரை பேரம் நடந்தது, ஏற்கனவே குதிரை பேரம் நடந்தனால ஒரு முதலமைச்சர் மேல எந்த அளவுக்கு சிபிஐ வழக்கெல்லாம் பாஞ்சுது அப்படின்றதெல்லாம் வரலாறுகள் இருக்குது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துல ஏன் விஜய் அவர்கள் மறுக்கல, ஏன் விஜய் அவர்கள் மறுத்து பதில் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதனிடையில அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போனாங்களே 25 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் 25 எம்எல்ஏக்கள் மேல ஒரு அலிகேஷனை கொண்டு வராங்க. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு குழப்பம் நேரிடுது. என்னன்னா யாரு கொறடா, யாரு சட்டமன்ற குழு தலைவர் அதிமுக இப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா சட்ட ரீதியா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சியின் தலைமையில இருந்து சொல்றவங்க தான் கொறடாவா இருப்பாங்க, சட்டமன்ற குழு தலைவரா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரப்பூர்வமான, அவர் தான் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அதிமுகவுக்கு. சோ அவங்க தரப்புல இருந்து தான் கொறடாவும் சட்டமன்ற குழு தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் சொல்லப்படும். சட்டமும் அதுதான் சொல்லுது. சோ சட்டப்பேரவை தலைவர் என்ன பண்ணணும்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு லெட்டர் தான் நான் பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது சட்ட விதியா இருக்கு. ஆனா இதுல சட்டப்பேரவை தலைவர் என்ன பண்ணலாம், காலம் தாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த விஷயம் சட்டமன்றத்தை தாண்டி ஆளுநர் கிட்ட கொண்டு போகப்பட்டால், அதாவது ஒரு கட்சி தலைவர் ஆளும் தரப்புக்கு எதிர்த்து வாக்களிக்கணும்னு நான் சொல்றேன். ஆனா இவங்க 25 பேரும் ஆதரித்து வாக்களிச்சுட்டாங்க. சோ கட்சி ரீதியா நான் நடவடிக்கை எடுத்துட்டேன், அவங்க பதவிகளை நான் என்ன பண்ணிட்டேன், பறிச்சுட்டேன். ஆனா இது சட்டமன்றத்துக்குள்ள ஆட்சி ரீதியா சட்ட ரீதியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆளுநரை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு லெட்டர் கொடுத்தா, இதுல அந்த 25 பேருக்கு மட்டும் கிடையாது, ஆளும் தரப்பினர் விஜய் தரப்புக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நடந்தது. ஏன்னா இங்க சட்டப்பேரவை தலைவர் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிருக்கணும். ஏன் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எதுக்கு அப்படின்றத ஒரு விவாதத்தை இது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சட்டப்பேரவை தலைவர் கிட்ட என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. இது தவிர்த்துட்டு அந்த அதிமுகவில் எதிர்த்து வாக்களித்தாங்களே, அவங்க வாக்குகளை செல்லா வாக்குகளா அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சட்டமன்றத்தை தவிர்த்து நீதிமன்றங்களுக்கு சென்றால் இந்த வாக்குகளை செல்லா வாக்குகள் ஆயிடும். ஏன்னா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தலைவரா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. ஒரு கட்சி தலைவர் எதிர்த்து வாக்களிங்கன்னு சொல்லும் போது இவங்க ஆதரித்து வாக்களிக்கும் பொழுது இவங்க என்ன பண்ண, சட்டத்துக்கு புறமா நடக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனா சட்டப்பேரவையில இவங்க வாக்களிச்சாங்களா, அந்த 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்களா, அது செல்லா வாக்குகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சட்ட வல்லுநர் சொல்றாங்க. இது தவிர்த்துட்டு குதிரை பேரம் நடக்குது, எங்க எம்எல்ஏக்களை பண ஆசை கொடுத்துட்டாங்க, பதவி ஆசை கொடுத்துட்டாங்க, விஜய் தரப்பு குதிரை பேரம் நடத்தி எங்க 25 எம்எல்ஏக்களை என்ன பண்ணிட்டாங்க, இப்படி வளைச்சிட்டு போட்டாங்க அப்படின்னு
ஆளுநரை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிகாரப்பூர்வமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆளுநர் அதிரடியா என்ன பண்ணுவாரு, உத்தரவுகளை பிறப்பிப்பாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு குழு அமைச்சு இது உண்மைதானா, குதிரை பேரம் நடந்தது உண்மைதானா அப்படின்னு அவர் ஒரு குழு அமைச்சு உண்மையை கண்டறிஞ்சா இது விஜய் அரசுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும், விஜய்க்கு ரொம்ப சிக்கலா இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், விஜய் முதலமைச்சரா இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இப்படியான ஒரு அலிகேஷன் வருது சட்டமன்றத்துக்குள்ள, ஒரு கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, குதிரை பேரம் நடந்தது, இந்த அரசு விளக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரம் நடந்தது, எங்க தரப்பு எம்எல்ஏக்களுக்கு பதவியாசை கொடுத்து குதிரை பேரம் நடந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறது வழிவகை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னா அமமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய எம்எல்ஏ காமராஜர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு இந்த அரசு என்ன பண்ணிருக்கணும், ஒரு குழு அமைச்சிருக்கணும். அவங்க விட்டுட்டு இல்ல சட்டப்பேரவை தலைவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு குழு அமைச்சிருக்கணும், இதுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிச்சிருக்கணும். ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவசரமா, ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு, இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளை மறுக்கவும் இல்ல, அதை எதிர்த்து அவர் பதிலளிக்கவும் இல்ல. சோ இதெல்லாம் உண்மையா இருக்குது, அவரே ஒத்துக்கிறாரா சைலண்டா அப்படின்னு பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவசரமா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. இதுல 144 பேர் அவருக்கு ஆதரவு தெரிஞ்சனா இந்த ஆட்சி தக்க வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே ஆளுநர் கையில இருக்கு. சோ இதுக்காகத்தான் ஆளுநர் வரவழைக்கப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னா, குதிரை பேரங்கள் நடக்குது சார், இந்த அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இதை தீர விசாரிங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் கொடுத்தா சோ ஆளுநர் இங்க அதிரடியா உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ எப்படி பார்த்தாலும் இது விஜய் அரசுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா குதிரை பேரம் நடந்ததா இல்லையா அப்படின்னு இங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா விஜய் மேல அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கு தொடருவாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த ஆட்சியை கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. சோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இங்க வராரு. இன்னொரு பக்கத்துலயும் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா விஜயுடைய அமைச்சரவை விரிவாக்கப்படணும். சோ இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல வரணும்னா ஆளுநர் வந்தாதான் முடியும். விஜயாலே என்ன பண்ண முடியாது, அமைச்சரவையை விரிவாக்கத்தை செய்ய முடியாது. ஏன்னா யாருக்கு என்னென்ன துறைகள், யாருக்கு என்னென்ன அமைச்சர்கள் சொல்லிட்டு ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். சோ அப்படி இருக்கும்போது ஆளுநர் வருகைக்காக தான் இந்த விஜய் அமைச்சரவையை வந்து என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிருந்தாரு. ஒரு ஆளுநர் வந்துட்டு அமைச்சரவை விரிவாக்கப்படலாம் அப்படின்னு பேசப்படுது. எப்படியா இருந்தாலும் இது எடப்பாடி பழனிசாமி எப்படியான ஒரு முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு, ஒருவேளை தகுதி நீக்கம் அப்படின்னு வந்துட்டா இந்த 25 தொகுதிக்கு திருப்பி ரீ எலெக்ஷன் வைப்பாங்க. அதுல எப்படி களம் மாறப்போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் விஜய்க்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.